ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 5 டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ரெடி பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடக்கூடிய ஒரு ஹேண்ட் வாஷ் பாட்டிலை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த ஹேண்ட் வாஷ் பாட்டிலுடைய ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பிரித்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அதனுடைய மூடியை கழட்டி எடுத்துகிட்டு அதனுடைய வாய்ப்பகுதியை மட்டும் இந்த மாதிரி கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அடுத்தது நம்ம ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த போர்ஷனில் ஒரே ஒரு சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த பிளாஸ்டிக்கை வந்து கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். பாருங்கள், கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தியை நல்லா ஹீட் பண்ணிக்கலாங்க. ஹீட் பண்ணிவிட்டு இதனுடைய பேக் சைடில் திருப்பிக்கிட்டு சின்ன சின்னதாக நீல வாக்கில் இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து உள்ளே நிற்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டு எடுக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு முடித்த பிறகு ஃபைனலாக உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் ஹோல்ஸு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸுடைய கேப்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். நான் 4 கேப்ஸ் எடுத்திருக்கேன். அந்த 4 கேப்ஸையும் இந்த ஆர்கனைசருடைய 4 கார்னர்ஸில் ஒட்டி விட்டுடலாங்க. பாருங்கள், நான் பேக் சைட்லேயும் ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம் வேணும்னா. இப்போ நம்ம அந்த கேப்ஸை க்ளூ அப்ளை பண்ணி அழகாக வந்து இந்த மாதிரி 4 கார்னரில் வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு கழண்டு வராமல் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ் வந்து மறையாத அளவுக்கு நீங்கள் அந்த கேப்ஸை வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான சோப் பாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பாக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய விம்பார் அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர் ரெண்டுத்தையுமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பரையும் சோப்பையும் இதில் வைக்கும் பொழுது அந்த தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் வழியாக கீழே ட்ரைன் ஆகிட்டு வந்துடும். கீழே கொஞ்சம் கேப் இருக்கிறதால ஏர் சர்க்குலேஷனும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. எந்த ஸ்மெல்லும் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய சைஸ் ஜூஸ் பாட்டில்ஸை இல்லை தண்ணி பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த தண்ணி பாட்டிலுடைய மேல் பகுதியையும் பாட்டம் பகுதியையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த 2 போர்ஷனையும் இந்த மாதிரி நம்ம ஒன்றா சேர்த்து ஒட்ட போகிறோம். ஒட்டுறதுக்கு முன்னாடி நான் இன்னும் 3 பாட்டிலுடைய மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வந்து மேல் பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. டோட்டலாக 3 பாட்டிலுடைய மேல் பகுதியை கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேப் எல்லாத்தையுமே கழட்டி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். கேப்லாம் தேவையில்லை. ஸோ இந்த போர்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல் பகுதி இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 சைடில் வந்து ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம கத்தி ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி அந்த போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வாய்ப்பகுதியில் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட போகிறோம். நீங்களும் நான் செய்கிற மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்னபூரணி, மோகன் கோபால், லக்ஷ்மி கந்தன், மீனாட்சி, முகமத், மினு சுதர்சன், சசியருள், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க அந்த பீசஸை அழகாக வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி ஒட்டி விட்டுட்டாங்க. இப்போ நம்ம பாட்டமில் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மேல் பகுதியை அழகாக வந்து இதுக்குள்ளே வந்து ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, இந்த கேப்பையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதை வந்து நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் கலர் டேப் மட்டும் ஒட்டி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். நம்மளுடைய சூப்பரான பாத்ரூம் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஆர்கனைசருடைய பாட்டமில் வந்து ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வந்து உள்ளே நிற்காது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக இந்த மாதிரி டூத் ப்ரஷ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் பென் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஸ்டடி டேபிளில் வச்சு பென்னு, பெயிண்ட் பண்ணுற ப்ரஷ்ஷு, பென்சில் இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணவும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸை வந்து அதாவது சாக்லேட் பாக்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த சாக்லேட் பாக்ஸ் பார்க்க ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. ஸோ தூக்கி போட மனசு வரலை. ஸோ அதனால் இதை வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசராக மாற்ற போகிறோம். என்னவா மாற்ற போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான அஞ்சரை பெட்டியாக மாற்ற போகிறோங்க. பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நான் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எதனுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள அந்த பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பாக்ஸுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டைக்கு மேலே ஒரு கலர் பேப்பர் கட் பண்ணி அழகாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கிறேங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும்.
இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் அட்டையை கூட அழகாக ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்துருக்க அந்த 5 பீஸ்லேயும் அழகாக வந்து அந்த கலர் பேப்பர்ஸை ஒட்டி விட்டுட்டேங்க. இப்போ நம்ம இந்த கலர் பேப்பர்லாம் ஒட்டி முடித்த பிறகு அந்த அட்டையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அந்த ஸ்வீட் பாக்ஸுடைய உள்பகுதியை கழட்டி தனியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணி உள்ளே வந்து ஒட்டி விட்டுற போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு போர்ஷன் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 3 பீசஸ் ஒட்டி முடிச்சிட்டேன். 4வது பீஸையும் 5வது பீஸையும் அழகாக ஒட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு போர்ஷன் எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது மேலே கவர் பண்ணக்கூடிய அந்த அட்டையுடைய ஒரு சைடை மட்டும் நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறேங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த அட்டை இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த போர்ஷன் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் கட் பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாக்ஸை இதுக்குள்ளே வந்து ஒட்டி விட்டுருங்க. சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி அந்த அட்டையை வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்தது இதுக்கு மேலே கிஃப்ட் ரேப்பர் எடுத்துருக்கேன். அந்த கிஃப்ட் பேப்பரை அழகாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி அந்த மேல் பகுதியை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி அழகாக ஒட்டி விட்டுடலாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான அஞ்சரை பெட்டி கிடச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவ்வளோதான், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா மேக்கப் ஐட்டம்ஸ் கூட போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து மசாலா ஐட்டம்ஸ் தான் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் அஞ்சரை பெட்டி இல்லை அப்படின்னா நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு ஸ்வீட் பாக்ஸை வந்து, அதாவது சாக்லேட் பாக்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு அஞ்சரை பெட்டியாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். க்ளோஸ் பண்ணி வைக்கிறதால டஸ்ட்டும் உள்ளே படியாது, பூச்சிகளும் உள்ளே போகாது. ரொம்பவே அழகாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த அஞ்சரை பெட்டி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ நீங்கள் பர்த்டே விஷ் பண்ணணும் அப்படின்னா, வெட்டிங்க்கு விஷ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக விஷ் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் சார்பாக. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அவங்களுடைய நேமையும் டேட்டையும் வந்து 2 டேஸ்க்கு முன்னாடியே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கேக்லாம் வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா அட்டை, அந்த கேக்கை வந்து இதுக்கு மேலே தான் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த அட்டையை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டப்பையுடைய ஸ்டிக்கை வந்து எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டிக்கை இந்த மாதிரி 3 பீஸாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்துருக்க அந்த ஸ்டிக்கை வந்து இந்த அட்டையுடைய பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து எந்த இடத்துல நீங்கள் ஒட்ட போகிறீங்க அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் எடுத்துருந்த அந்த 3 ஸ்டிக்கையுமே அழகாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டேன். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான சிங்க் ஆர்கனைசர் கிடச்சிருங்க. இந்த சிங்க் ஆர்கனைசருக்கு மேலே நீங்கள் ஹேண்ட் வாஷ் பாட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் தேய்க்கக்கூடிய சோப்பையும் ஸ்க்ரப்பரையும் இதுக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்கு கீழவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான ஏதாச்சும் ஐட்டம்ஸை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பொருட்கள்லேருந்து சூப்பராக வந்து ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. அதுவும் 0 காஸ்ட்டில். உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகளை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாக்ஸ் வந்து உடஞ்சி போயிருக்கும், அந்த மூடி மட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மூடியை வந்து நம்ம தூக்கி தான் போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி தூக்கி போடாமல் நம்ம எடுத்துருக்க அந்த மூடியை வந்து அழகாக நான் கட் பண்ணுற மாதிரி கட் போட்டு விட்டுக்குவோங்க. பாருங்கள், இந்த மாதிரியும் கட் பண்ணிக்கலாம், இல்லை யூ ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா பா ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் பீஸை மட்டும் வெளிப்பக்கமாக கொஞ்சம் அழகாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹூக் மாதிரி கிடச்சிரும். பாருங்கள், நான் வந்து 4 ஹூக் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மேலே வந்து 2 டாட்ஸ் போட்டு விட்டுக்கிட்டேன். அந்த டாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணி நீங்கள் ஹேங் பண்ணுற மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. கட்டி எடுத்துக்கிட்டு இந்த ஆர்கனைசரை இப்படியும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே வந்து அழகாக பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் வந்து பெயிண்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக இதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஆர்கனைசரை ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடி கார்டெலாம் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ரெகுலர் யூஸ்க்கு போடக்கூடிய பேங்கிள்ஸையும் இதில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த ஹூக்கில் வந்து ஒரு 2 பேங்கிள்ஸ் மட்டும் நம்ம ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பேங்கிள்ஸை மட்டும் இந்த மாதிரி அழகாக டக்குன்னு எடுக்கிற மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஐடி கார்டையும் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.